அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மொத்த பணத்தையும் அள்ளும் வித்தை. நீங்கள் வளர்க்க வேண்டிய தாவரங்கள். ஒரு முறை வைத்து பாருங்கள், கண்டிப்பாக அனைத்து பணத்தையும் அள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாஸ்து மற்றும் பெங்சுங் சாஸ்திரத்தின்படி வீட்டில் நேர்மறை ஆற்றல், செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்க பணம் அல்லது சேட்செடி, மணி பிளான்ட், கற்றாழை, துளசி மற்றும் மூங்கில் செடிகளை தாராளமாக வளர்த்தீர்கள் என்று சொன்னால் பணத்தை ஈர்க்கும். இந்த செடிகள் பணத்தை ஈர்ப்பதோடு மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மேம்படுத்தப்படுகின்றன. சேட்செடி இது பணம் மற்றும் மரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வீட்டின் நிதி நிலையை உயர்த்தும் என நம்பப்படுகிறது. மணி பிளான்ட் வீட்டில் பண வரவை அதிகரிக்க உதவும் ஒரு பிரபலமான உட்புற செடி. அடுத்ததாக மூங்கில் செடி மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் செல்வத்தை ஈர்க்கிறது. இது பராமரிக்க மிக எளிதானது. கற்றாழை வீட்டின் முன்பக்கம் வைக்கும்போது கண் திருஷ்டியை நீக்கி நேர்மறை ஆற்றலை கண்டிப்பாக ஈர்க்கும். துளசி செடி வீட்டில் ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்பை கொண்டு வருகிறது. செடிகள் காய்ந்து போகாமல் பசுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை கண்டிப்பாக உறுதி செய்கிறது. சேட்செடி போன்றவை குறைந்த பராமரிப்பிலும் நேரடி சூரிய ஒளி இல்லாமலும் வளரக்கூடியவை. முக்கியமாக இந்த செடிகள் பெரும்பாலும் நம்பிக்கை சார்ந்தவை. சரியான பராமரிப்பு மற்றும் நிர்வகிப்பு உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவும். கண்டிப்பாக இந்த செடியை வளர்ப்பதன் மூலம் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகளுக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இதை விருட்ச சாஸ்திரம் என்று சொல்லுவதுண்டு. அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கும் செடிகள், அதன் நிலை, அது இருக்கும் திசை ஆகியவற்றை பொறுத்து நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும். நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கும் செடிகளுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என நம்பப்படுகிறது. வீட்டில் வைக்கும் சில செடிகளை பார்த்தே நமக்கு பணம் வருமா வராதா என்று, பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுமா அல்லது சிக்கல் ஏற்படுமா என்பதை சொல்லிவிடலாம் என்கிறது வாஸ்து சாஸ்திரம். வீட்டில் இருக்கும் இந்த முக்கியமான செடிகளுக்கு பணத்தை ஈர்க்கும், அதிர்ஷ்டம் ஈர்க்கும் ஆற்றல் இருக்கின்றன என சொல்லப்படுகிறது. குறிப்பாக வாஸ்து சாஸ்திரப்படி வீட்டில் மணி பிளான்ட் வளர்ப்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பண்டைய காலம் தொட்டே மிக பெரிய நம்பிக்கையாக இருந்து வருகிறது இந்த மணி பிளான்ட் செடி. வீட்டில் மணி பிளான்ட் இருந்தால் பணம் சேரும் என்பது நம்பிக்கையாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. மணி பிளான்டிற்கு பணத்தை ஈர்க்கும் ஆற்றல் உள்ளதனால் பலரும் வீட்டில் மற்றும் அலுவலகங்களிலும் இந்த செடி வளர்ப்பதுண்டு. ஆனால் மணி பிளான்டின் வளர்ச்சி, அதன் ஆரோக்கியம் ஆகியவற்றை பொறுத்துதான் உங்களின் அல்லது உங்கள் வீட்டில் பொருளாதார இறக்கும். உங்களின் பொருளாதார நிலை இப்போது எப்படி உள்ளது, இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த செடியை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக மணி பிளான்ட் பார்த்து பொருளாதார நிலையை கண்டுபிடிக்க முடியும். அதாவது பசுமையாக செழித்து வளர்ந்தால் உங்கள் மணி பிளான்ட் நன்கு செழித்து பசுமையுடன் வளர்ந்து கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார உறவு அதிகரிக்கும். பணம் இருக்கும் நிலையானதாக இருக்கும். பணம் வருவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வள்ளமாக இருக்கும். பொருளாதார நிதி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும் என்பது அர்த்தமாகும். வாடிய நிலையில் இருந்தால் மணி பிளான்ட் வளர்வதற்கு சூரிய ஒளியும் நேரடி காற்றோட்டமும் அவசியம். இது இல்லாமல் செடி வாடி இலைகள் மங்கி இருந்தால் உங்களின் பொருளாதார நிலையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். செலவுகள் அதிகரித்து லாபம் குறையும் என அர்த்தமாகும். இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரப்போகும் சிக்கல்களை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய அறிகுறி என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் என அர்த்தமாகும். மணி பிளான்ட் பட்டு போய் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்குமாகும். மணி பிளான்ட் நிலைகளை மஞ்சளாக மாற்றுவது பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுத்துவதை தாராளமாக குறைக்கின்றன. முக்கியமாக இந்த செடிகளை வைத்தே நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். மணி பிளான்ட் இலைகள் உதிர்ந்து போனால் அவ்வளவுதான், உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பண கஷ்டங்கள் அதிகமாக உங்களுக்கு வரப்போகிறது என கூறப்படுகிறது. குறிப்பாக மணி அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய செடிகளாகவே இருக்கின்றன. அது என்ன என்று தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக கண்டிப்பாக நடைபெறும்.
குறிப்பாக இந்த மணி பிளான்ட் செடிகள் போன்ற செடியை வைத்து நீங்கள் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றன. ஆகமையால் அதனை தெரிந்து கொண்டு வைத்து விடலாம். குறிப்பாக பணம் மகாலட்சுமிக்குரிய அற்புதமான ஒரு வசியமாகும். பச்சை செடிகளும் மரங்களும் உங்கள் சுற்றுப்புறதைக்கு நேர்மறை மற்றும் அழகை சேர்க்கின்றன. குறிப்பாக வீட்டில் வாஸ்து செடியின் வேர் மூங்கில் செடி வீட்டின் கிழக்கு அல்லது தென்கிழக்கு மூலையில் வைத்தால் உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக பெருகும் என சொல்லப்படுகிறது. இந்த செடியை தென்கிழக்கு மூலையில் வைக்க வேண்டும். அடுத்ததாக பண ஆழை. தென்கிழக்கு மூலை திசையில் இந்த செடியை தாராளமாக வைக்கலாம். லாவெண்டர் செடி வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். அமைதி லில்லி, அதாவது அமைதி லில்லி செடியை தெற்கு அல்லது மேற்கு திசையில் தாராளமாக வைக்கலாம். பாம்பு செடி தெற்கு அல்லது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசையில் தாராளமாக வைத்து விடலாம். அடுத்ததாக துளசி கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசைகளில் தாராளமாக இந்த செடியை வைக்கலாம். கிறிஸ்தாமம் ஜன்னலுக்கு அருகில் வாழ்க்கை அறையில் வைக்க வேண்டும். அடுத்ததாக ஆர்க்கிடுகள் வீட்டின் தென்மேற்கு மூலையில் இந்த செடியை தாராளமாக வைக்கலாம். லாபுடில் செடியை வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது நடைபெறும். அடுத்ததாக லப்பர் அலை தென்கிழக்கு இந்த செடியை வைக்கலாம். சேட் செடி வடகிழக்கு திசையில் வைக்கலாம். மல்லிகை செடியை கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் தாராளமாக வைத்து விடலாம். சாமந்தி செடி வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம். கற்றாழை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைக்கலாம். கோல்டன் போத்தோஸ் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்த செடி சிறந்த திசையாகும். முக்கியமாக ரோஜா செடி தென்மேற்கு திசையில் வைக்கலாம். லக்ஷ்மி கமல் வடகிழக்கு திசையில் வைக்கலாம். அரேக பனை கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையில் வைத்தீர்கள் என்று சொன்னால் நல்லது நடைபெறும். செம்பருத்தி செடியை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம். சாமந்தியை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் தாராளமாக வைத்து செயல்படுத்தலாம். முக்கியமாக இந்த செடிகளை இவ்வாறு வைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.